வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கேரளா லாட்ரி 3/12 ரிசல்ட் என்னென்னா, இவங்க இந்த 4ம் இந்த 8 சைடில் ஒரு போர்டு டைரக்டு, ஒரு போர்டு இன்டைரக்டு வச்சுட்டாங்க. இங்கே -1, இங்கே -2, ஒரு போர்டு டைரக்டு, ஒரு போர்டு ரிவர்ஸு. இவங்க நாளைக்கு கொடுத்துருக்க கேஸிங் என்னென்னா 46, 63. ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு போர்டு இன்டைரக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம எப்போயுமே பார்க்குற ரிசல்ட்டு ஒரு ஃபார்முலா பார்ப்போம். DABC 4 டிஜிட்டு. அதில் இந்த C எடுப்போம். 3 போர்டில் உள்ள C, 3 போர்டில் உள்ள A. அப்போ 7, இங்கே 9, 4 போர்டில் 7, 9, 8, 6. இங்கே உள்ள D எடுப்போம், இங்கே உள்ள B எடுப்போம். அப்போ 4ஆம் தேதிக்கு ஒரு ஃபார்முலா 87, 69. இது ஒரு ஃபார்முலா தான், 4 டிஜிட் ஃபார்முலா. என்றைக்காவது ஒரு நாள் இறங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற ஃபார்முலா. இவங்க 5, 7, 9, 5, 7, 9. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது 4, 5, 8, 9 உட்காருமா? 45, 89 DABC பாருங்கள். அடுத்து இவங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் தேதிக்கு 2 போர்டு கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே உள்ள A டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு, இங்கே உள்ள Bயும் Cயும் டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. 7, 8, 4. அப்போ இவங்க 4ஆம் தேதிக்கு அதாவது இந்த 2 போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகலாம் ABயில். அப்படின்னா 7, 5. இந்த போர்டு Cயில் பாஸ் ஆகலாம் 7, 5, 9. 1 850, அப்படின்னா 759, 840. 3 நம்பர் வருது. ஏதாவது ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நமக்கு 7, 5, 9 உட்காரல. ஆனால் இங்கே உட்காருது 7, 5, 9. 7, 9 டைரக்டு +1, 7, 5, 9. ஆனால் இங்கே ஒரு நம்பர் தான் 5 இருக்குது. அப்படிங்கும்போது 7, 5, 9 உட்காருமா அப்படின்னு பார்த்துக்குங்க. அஞ்சு 1 இருக்குது. 7 இந்த இடத்துல 7 உட்காரலாம், இந்த இடத்துல 8 அல்லது 5 உட்காரலாம். அப்படி 6க்கு ஆப்போசிட்டு 9 உட்காரலாம். இவங்க 3, 7, 8, 4. 4ஆம் நம்பர் மட்டும் இல்லை. 5 அல்லது 6. இதுவரைக்கும் நம்ம பார்த்த கெஸ்ஸிங் படி 7, 5, 9 உட்காருது. நாளைக்கு இது வருமா? உங்கள் கணக்கில் என்ன வருது? நாளைக்கு மற்றவங்க ரிசல்ட் எப்படி வச்சுருப்பாங்க? அதை வச்சு நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மால் 4 டிகிரி முடியும். நன்றி வணக்கம்.